மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ள மாங்காய் ஊறுகாய் போடாமல் எப்படி ஒரு காரசாரமான மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல புளிப்பான மாங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஓவர் நைட் வைக்கணும். அந்த உப்பெல்லாம் இறங்கி கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணியை வெடிக்கட்டிட்டு மாங்காவை ஒரு 3 மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும். அது கூடவே காஞ்ச மிளகாவும் காய வச்சுக்கோங்க. சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காய கட்டியை வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் கூல் டவுன் ஆகிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கடுகு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுக்கணும். பட் ரொம்ப நைஸாக இருக்க தேவையில்லை, கரகரன்னு இருந்தால் போதும். வெந்தய பொடியை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு 2 ஸ்பூன் மிளகா தூள் போட்டுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வெயிலில் காய வச்சிருக்க மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு எல்லா மசாலாவும் போடணும். பட் கடுகு மட்டும் போட வேண்டாம். வெடிக்கட்டின உப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காய்ச்சின எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஊறுகாய் போட்டு வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா சைடுமும் அந்த எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம பொடிச்சு வச்ச கடுகும் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் எண்ணெயை முக்கிட்டு மேலே போட்டு மூடி வச்சா பூர்ணம் பிடிக்காமல் கெட்டு போகாமல் இருக்குமா. நீங்களும் இந்த மாங்காய் ஊறுகாவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்மள வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் மேரிடமல். பாய்.